ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். அவர்கள் அந்த மாணவரிடம் அந்த மாணவனின் புத்தகத்தை எடுத்து வரும்படி கேட்டுக்கொண்டனர். ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த தமிழ் வாக்கியம் இருக்குது. இந்த தமிழ் வாக்கியத்திலிருந்து உன்னோட புத்தகத்தை கொண்டு வா, உன்னோட புக்கை கொண்டு வா அப்படின்ற அந்த டயலாக்கை ஃப்ரேம் பண்ணலாம். இது என்ன இங்கிலீஷ் கிராமர்? இதே வாக்கியத்தை இங்கிலீஷில் பார்ப்போம். தே ஆஸ்க்ட் த ஸ்டூடெண்ட் டு பிரிங் ஹிஸ் புக். அவர்கள் அந்த மாணவரிடம் அவருடைய புத்தகத்தை கொண்டு வரும்படி கேட்டுக்கொண்டனர். இதுதான் முக்கியமான இங்கிலீஷ் கிராமர். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். இங்கே நான் இன்டைரக்ட் ஸ்பீச் மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த இன்டைரக்ட் ஸ்பீச் சென்டென்ஸ்லேருந்து டைரக்ட் ஸ்பீச் சென்டென்ஸை நீங்கள் கொண்டு வரணும். தட் இஸ் தி எக்ஸசைஸ். அதாவது தே ஆஸ்க் த ஸ்டூடெண்ட் டு பிரிங் ஹிஸ் புக். இது இன்டைரக்ட் ஸ்பீச். இதிலிருந்து டைரக்ட் ஸ்பீச் பாருங்கள். பிரிங் யுவர் புக். உன்னோட புக்கை கொண்டு வா. இன்வெர்டட் கமாஸில் இருக்குது பாருங்கள். ஸோ இது டைரக்ட் ஸ்பீச். இந்த எக்ஸசைஸில் நீங்கள் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் யோசித்து டைரக்ட் ஸ்பீச் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். வீடியோஸ் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். Now look at this sentence. We requested the principal not to give low marks for us. இந்த சென்டென்ஸுடைய தமிழ் மீனிங்கை நீங்கள் கண்டுபிடிங்க. தென் இதிலிருந்து டைரக்ட் ஸ்பீச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல நம்மளுக்கு டவுட் வருது அப்படிங்கிறது தெரியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். We requested the principal not to give low marks for us. நாங்கள் முதல்வரிடம் எங்களுக்கு குறைவான மதிப்பெண்கள் கொடுக்க வேண்டாம் என வேண்டினோம். டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி சொல்கிறது? ப்ளீஸ் டு நாட் கிவ் அஸ் லோ மார்க்ஸ். எங்களுக்கு குறைவான மதிப்பெண்கள் கொடுக்க வேண்டாம். ப்ளீஸ் டு நாட் கிவ் அஸ் லோ மார்க்ஸ். அகைன் ஒரு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிற சென்டென்ஸ். மை மதர் டோல்ட் மீ டு இன்க்ரீஸ் த வால்யூம் டு ஹியர் த சாங். தமிழ் மீனிங் கண்டுபிடிச்சிட்டு இதனுடைய டைரக்ட் ஃபார்மேட், டைரக்ட் ஸ்பீச் ஃபார்மேட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். என் அம்மா பாடலை கேட்பதற்கு ஒலி அளவை அதிகரிக்க சொன்னார்கள். மை மதர் டோல்ட் மீ டு இன்க்ரீஸ் த வால்யூம் டு ஹியர் த சாங். டைரக்ட் ஸ்பீச்சில் இன்க்ரீஸ் த வால்யூம் டு ஹியர் த சாங் அப்படின்னு வரும். இன்னும் இமேஜின் பண்ணி நீங்கள் இந்த சென்டென்ஸை வேறு மாதிரி சொல்லி பார்க்கணும். ஐ கேனாட் ஹியர் த சாங். என்னால் பாட்டை கேட்க முடியல. இன்க்ரீஸ் த வால்யூம். ஒலி அளவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணு. Now look at this indirect speech sentence. My father asked me to change the PIN number of new ATM card. தமிழ் மீனிங் கண்டுபிடிங்க. தென் இந்த சென்டென்ஸ்லேருந்து டைரக்ட் ஸ்பீச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த இன்டைரக்ட் ஸ்பீச் சென்டென்ஸ்க்கு தமிழ் மீனிங் கண்டுபிடிங்க. தென் அதிலிருந்து டைரக்ட் ஸ்பீச் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். என் அப்பா புதிய ஏடிஎம் கார்டு பின் நம்பரை மாற்றும்படி என்னிடம் கேட்டுக்கொண்டார். மை ஃபாதர் ஆஸ்க்ட் மீ டு சேஞ்ச் த பின் நம்பர் ஆஃப் நியூ ஏடிஎம் கார்டு. இந்த ஆஃப் அப்படிங்கிறது உடைய அப்படின்னு அர்த்தம். ஏடிஎம் கார்டு, புதிய ஏடிஎம் கார்டினுடைய பின் நம்பரை சேஞ்ச் பண்ணு. டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி வருதுன்னு பாருங்கள். சேஞ்ச் த பின் நம்பர் ஆஃப் நியூ ஏடிஎம் கார்டு. ஓகே, இந்த டைரக்ட் ஸ்பீச்சையே வேறு மாதிரி சொல்லி பார்க்கலாம். ஐ ஹாவ் ரிசீவ்ட் எ நியூ ஏடிஎம் கார்டு. புது ஏடிஎம் கார்டு எனக்கு வந்துருச்சு. சேஞ்ச் த பின் நம்பர். ஸோ இந்த மாதிரியும் சேஞ்ச் பண்ணி சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். த போலீஸ் ஆர்டர்ட் த பப்ளிக் நாட் டு கம் இன்சைட். இதனுடைய தமிழ் மீனிங் கண்டுபிடிங்க. தென் இந்த வாக்கியத்திலிருந்து டைரக்ட் ஸ்பீச் சென்டென்ஸை நீங்கள் சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். போலீஸ் பொதுமக்களை உள்ளே வரக்கூடாது என ஆணையிட்டது. ஆர்டர்டு, ஆணையிடுதல், கட்டளையிடுதல். The police ordered the public not to come inside. Do not come inside. ஓகே, இது டைரக்ட் ஸ்பீச். இதுவே கொஞ்சம் எலாபரேட் பண்ணோன்னா, the meeting is for the minister. இது மினிஸ்டருக்கான மீட்டிங். பப்ளிக் இஸ் நாட் அலவுட். Do not come inside. பொதுமக்கள் அலவுடு கிடையாது. Do not come inside. உள்ளே வர வேண்டாம். Again, another indirect speech sentence. The teacher ordered the students to keep quiet. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு தமிழ் மீனிங் கண்டுபிடிங்க. ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் அதிலிருந்து டைரக்ட் ஸ்பீச் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும்.
The teacher ordered the students to keep quiet. அந்த ஆசிரியர் மாணவர்களை அமைதியாக இருக்கும்படி கட்டளையிட்டார். இதிலிருந்து டைரக்ட் ஸ்பீச் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் கீப் குவைட், அவ்வளோதான். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் கீப் குவைட். த எக்ஸாம் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. எக்ஸாம் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். இமீடியட் ஃப்யூச்சர். இந்த மாதிரி இமீடியட் ஃப்யூச்சர் வரப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இஸ் கோயிங், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இமீடியட் ஃப்யூச்சரை ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். த எக்ஸாம் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட், ஸோ கீப் குவைட். Another sentence. So father asked his daughter to bring a cup of water. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு தமிழ் மீனிங் கண்டுபிடிங்க. தென் இந்த வாக்கியத்திலிருந்து டைரக்ட் ஸ்பீச் சென்டென்ஸை கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். தந்தை தனது மகளிடம் ஒரு கப்பில் தண்ணீர் கொண்டு வரும்படி கேட்டுக்கொண்டார். ஃபாதர் ஆஸ்க்ட் ஹிஸ் டாட்டர் டு பிரிங் எ கப் ஆஃப் வாட்டர். எல்லாமே இம்பரேட்டிவ், கமாண்ட், அந்த மாதிரியான சென்டென்ஸை தான் நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சிலேருந்து டைரக்ட் ஸ்பீச் கொண்டு வர்றோம். ஓகே, பிரிங் அ கப் ஆஃப் வாட்டர். ஸோ இது டைரக்ட் ஸ்பீச். அவருடைய எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த ஃபாதர் சொன்ன வார்த்தைகள் அப்படின்னு அர்த்தம். பிரிங் அ கப் ஆஃப் வாட்டர். அடிஷ்னலாக சென்டென்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஐ ஃபீல் தேர்ஸ்டி. எனக்கு தாகமாக இருக்கிறது. நான் தாகத்தை உணர்கின்றேன். ஐ ஃபீல் தேர்ஸ்டி. பிரிங் அ கப் ஆஃப் வாட்டர். அகெயின் ஒரு இன்டைரக்ட் ஸ்பீச் சென்டென்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது டைரக்ட் ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். தே ரெக்வெஸ்டட் அஸ் டு எக்ஸ்கியூஸ் ஃபார் தேர் மிஸ்டேக். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு தமிழ் மீனிங் அண்ட் டைரக்ட் ஸ்பீச் சென்டென்ஸ் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவர்கள் தங்களது தவறை பொறுத்து மன்னித்து கொள்ளுமாறு வேண்டினார்கள். தே ரெக்வெஸ்டட் அஸ் டு எக்ஸ்கியூஸ் ஃபார் தேர் மிஸ்டேக். டு எக்ஸ்கியூஸ் தேர் மிஸ்டேக் அப்படியே இருக்கலாம். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் அவர் மிஸ்டேக். ஸோ இது டைரக்ட் ஸ்பீச். ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச், தே ரெக்வெஸ்டட் அஸ் டு எக்ஸ்கியூஸ் தேர் மிஸ்டேக். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் அவர் மிஸ்டேக். வி டிட் அ மிஸ்டேக். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் அஸ். வேறு மாதிரி சொல்லி பாருங்கள். வி டிட் அ மிஸ்டேக், நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் அஸ். Another sentence. A teacher asked the students not to turn while attending the exam. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு தமிழ் மீனிங் கண்டுபிடிங்க. தென் இந்த வாக்கியத்திலிருந்து டைரக்ட் ஸ்பீச் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டீச்சர் ஆஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் நாட் டு டர்ன் ஒயில் அட்டெண்டிங் த எக்ஸாம். ஆசிரியர் மாணவர்களிடம் தேர்வு எழுதும்போது திரும்பக்கூடாது என கேட்டுக்கொண்டார். டு நாட் டர்ன் பேக் ஆர் சைடு. சைட்லேயும் திரும்பக்கூடாது, பின்னாடியும் திரும்பக்கூடாது. டு நாட் டர்ன் பேக் ஆர் சைடு ஒயில் அட்டெண்டிங் த எக்ஸாம். தேர்வு எழுதி கொண்டிருக்கும் பொழுது, ஒயில் அட்டெண்டிங் த எக்ஸாம். ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச் சென்டென்ஸ்லேருந்து டைரக்ட் ஸ்பீச் சென்டென்ஸை நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி வெரைட்டியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.